திரு தாமோதரன் பிரகாஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு தாமோதரன் பிரகாஷ், ஒரு பக்கம் பவன் கல்யாண் கூட்டணி பேசுறாருங்கிற வியூகம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐ கொண்டு வந்ததே அவங்களுடைய போக்கு தானே அப்படிங்கிற கருத்தும், எல்லா படங்களுக்கும் பிரச்சனை வருது, இதையும் அதையும் அரசியலோடு தொடர்பு படுத்த முடியாது அப்படிங்கிற வாதம் ஏற்புடையது. கண்டிப்பா ஏற்புடையது ஹரி. ஏன்னா உங்களுக்கு மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய ஆட்சி அமைப்புக்கும் எதிரான படம் பராசக்தி. அதுக்கு பிரச்சனை வந்தப்போ அவங்க இதே மாதிரி ஒரு ரிவ்யூ கமிட்டி போடுறாங்க. அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு போய் பாஸ் ஆகுறாங்க. அதே பவன் கல்யாண் சொன்ன மாதிரி, நீ ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? ஒரு பர்டிகுலர் ரிலீஸ் டேட்டை வச்சுக்கின்னு 9ஆம் தேதி ரிலீஸ் டேட்டை வச்சுக்கின்னு நீங்க 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு போறீங்க. அப்போ நீங்க பிரியம் பண்றீங்க. நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் சிபிஎஃப்சியை இன்வால்வ் பண்ணாத ஜட்ஜ்மெண்ட், பதிலுரையை கேட்காத ஜட்ஜ்மெண்ட். அப்போ சிபிஎஃப்சி ஹர்ட் ஆகுது. அவங்க ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போறாங்க. ஹைகோர்ட் பெஞ்ச் மறுபடியும் அந்த ஜட்ஜை ஹியர் பண்ண சொல்றாங்க. மறுபடியும் நீங்க மனுவை வாபஸ் வாங்கிட்டு ஹையர் கமிட்டி கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போறீங்க. இதுல ஊசலாட்டம் பக்கத்துலதான். அது தப்பு பண்ணது விஜய் தான். விஜய் மற்றும் அந்த தயாரிப்பாளர் தரப்பு தான் தப்பு பண்றாங்க. அதுல சிபிஎஃப்சி ஹேண்டில் பண்றது எந்த தப்பு இல்லை. ஒரு உறுப்பினர் உடம்பு சரியில்லாம போயிட்டு அந்த ரிவ்யூவை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே தவிர, நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவரோட படம் இல்ல, ஓஜி இல்ல, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பராசக்தி. திமுகவுடைய குடும்பம் முதல் தயாரிச்ச படம், சம்பந்தப்பட்டிருக்க படம். அந்த சப்ஜெக்டும் முழுக்க முழுக்க ஒன்றிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு சப்ஜெக்ட். அவ்வளவு சப்ஜெக்ட் ஹிந்தி மொழிக்கு எதிரான ஒரு சப்ஜெக்ட். அவ்வளவு கான்ட்ரோவர்சி இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல. அதுவே பாஸ் ஆகி வரும்போது இவரோட ஜனநாயகம் என்ன, ஏதோ ஒரு தெலுங்கு கவர்ன் கேசரியுடைய ரீமேக் தான் சொல்றாங்க. அது ஏன் பாஸ் ஆகி வரல? அத இவங்க முன்கூட்டியே இவங்க பண்ண தப்பு தான் அது. இல்ல அது சரி. இப்போ சிபிஎஃப்சி வார்த்தை கூட எடுத்துக்கலாம். கரூர் விவகாரத்துல சிபிஐ வெப்பனைஸ் பண்றாங்க அப்படிங்கிற வாதம் இருக்கே, அவர் திட்டவட்டமா மறுக்கிறாரே, அதை நம்ம மறுத்திட முடியுமா? அது மறுக்க முடியாது. அதாவது கரூர் விவகாரத்திலேயே விஜய் விசாரிக்காதது நம்ம மாநில அரசு பண்ண தப்பு. ஆனா விஜய விசாரிக்க கூட தயாராகாத மாநில அரசு போலீஸை எதிர்த்து இவங்க சிபிஐ கேட்டாங்க. மதுரையில மதுரை உயர்நீதிமன்றத்திலே அதை கேட்கிறாங்க. அந்த மனுவை தாவேகா வழக்கறிஞர் ஒருத்தர் ரீச் பண்ணல. அத அதுக்கப்புறம் இவங்க எஸ்ஐடி கேட்கிறாங்க. எஸ்ஐடி எதுக்கு? எஸ்ஐடி சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்றதுக்கான ஒரு அமைப்பு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற அமைப்பு. இன்னும் நான் என்ன சொல்வேன்னா, சிபிஐ விசாரணையில கூட பிஜேபி விஜய்க்கு சாதகமா தான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் இதுவரைக்கும் விசாரித்த விசாரணையுடைய தொகுப்பை எஸ்ஐடி மூலமா சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணல. அந்த பெட்டிஷன் பெண்டிங் இன் சுப்ரீம் கோர்ட் ஸ்டில் டுடே. அப்போ சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் கேஸ்ல சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டிய பெட்டிஷனையும் அவங்க தாக்கல் பண்ணல. இன்னைக்கு அவங்க கூப்பிடுறாங்க, நாளைக்கு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஒரு ட்ரிக்கி. இவரும் முன்கூட்டியே போறாரு டெல்லிக்கு. நேற்று சாயந்தரமே போயிடுறாரு டெல்லிக்கு. இவர் இங்க சென்னைனா யார மீட் பண்றாங்கன்னு தெரியும், டெல்லியில யார மீட் பண்றாங்கன்றது தெரியாது. சோ அண்டர் கிரவுண்ட் நெகோசியேஷன் கண்டிப்பா நடந்திருக்கு. அதுல இவரு அக்ரி பண்ணல, இல்ல அக்ரி பண்ணிருக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம். இந்த தேர்தல் வேணா, 2029 பார்லிமெண்ட் தேர்தல் நம்ம ஒன்னா சேர்ந்துக்கலாம்னு சொல்லலாம். என்ன வேணா அங்க நடந்திருக்கலாம். சோ சிபிஐ இந்த டைம்ல இவரை டெல்லிக்கு கூப்பிடுறதுன்றது அதுவும் ஆன் தி ஈவ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் கூப்பிடுறதுன்றது கண்டிப்பா அரசியல் பேச்சுவார்த்தைக்கு தவிர வேற எதுவும் இல்ல. வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். Thank you very much sir. ரொம்ப நன்றி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.